Hi Nanba, welcome to our channel. ஸோ இன்றைக்கி மொபைலில் பென்ட்ரைவ் ஏதாவது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய OTG அடாப்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு பழைய மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். அதேமாதிரி வீடியோவும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ USB மேல் போட்டு வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு அந்து போனால் ஒரு டேட்டா கேபிளில் இருந்தால் நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரப்பர் கோட்டிங்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே இருந்தால் அந்த ரப்பர் கோட்டிங் எல்லாத்தையுமே சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து 4 ஒயர்ஸ் வந்து ஆல்ரெடி சால்ட்ரிங்காக இருக்குது. அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இதில் கூட இந்த 4 ஒயர்ஸில் 2 ஒயர்ஸ் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கான ஒயர்ஸ், 2 ஒயர்ஸ் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்கான ஒயர்ஸ். அந்த போர்ட்டோட அந்த 2 எண்டில் இருக்கக்கூடிய 2 ஒயர்ஸ் தான் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கான ஒயர்ஸ். சென்டரில் கூட அந்த 2 ஒயர்ஸும் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கான ஒயர்ஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பழைய வேஸ்ட் மொபைல் சார்ஜர் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்க்யூட் போர்டிலேருந்து அந்த USB ஃபீமேல் போர்ட்டை மட்டும் தனியாக எடுக்கணும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் போர்டிலேருந்து இந்த USB ஃபீமேல் போட்ட மட்டும் அந்த சால்ட்ரிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த USB ஃபீமேல் போட்ட இந்த மாதிரி சர்க்யூட் போர்டில் இருந்தும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருந்து இந்த மாதிரி புதுசாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட விலை வந்து வெறும் 5 ரூபா தான். ஸோ நான் ஆல்ரெடி இது வாங்கி வச்சிருந்தனால நான் இந்த புதுசாக இருக்கிற அந்த USB ஃபீமேல் போட்டே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மைக்ரோ USB போர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையுமே இந்த USB ஃபீமேல் போர்ட்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி 4 பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 பின்ஸ்லையும் அந்த ஒயர்ஸ் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த பின்னில் எந்தெந்த ஒயர்ஸை சால்ட்ரிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மைக்ரோ USB போர்ட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஒயர்ஸை வந்து அந்த USB போர்ட்டில் எந்த பின்னோட சால்ட்ரிங் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்பிளேல வர இந்த ஒரு டயக்ராமில் ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஸோ அதுபடியே இந்த ஒயர்ஸை வந்து அந்த USB போர்ட்டில் இருக்கக்கூடிய பின்ஸில் வந்து நம்ம சூப்பராக சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் அந்த ஒயர்ஸ்லாம் சூப்பராக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாகவே PVC ஷீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி டைமென்ஷன்ஸில் வந்து PVC ஷீட்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து இந்த ஒரு சின்ன PVC ஷீட்டில் அந்த மைக்ரோ USB போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்காக அதோட அளவை வந்து இதில் மார்க் பண்ணி அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ USB போட்டால் இதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த PVC ஷீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டி இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி என் ஃபோன் வந்து மைக்ரோ USB B டைப் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி மைக்ரோ USB B போர்ட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபோன் வந்து மைக்ரோ USB C டைப் அப்படின்னா மைக்ரோ USB C டைப் போர்ட்டை வச்சு ரெடி பண்ணுங்கள். இப்போ அந்த PVC ஷீட்ஸ் எல்லாத்தையுமே தரமாக ஒட்டி கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சைடு எட்ஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம OTG அடாப்டர் பக்கவாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு பென் ட்ரைவை எப்படி இது மூலமாக மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட பென்ட்ரைவ் இருக்கணுமா இல்லையா? என்கிட்ட பென்ட்ரைவ் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு கார்டு ரைடர் எடுத்துருக்கேன். இந்த கார்டு ரைடரில் ஒரு மெமரி கார்டையும் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி அந்த OTG அடாப்டர் மூலமாக நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த அடாப்டராக மொபைலில் மாட்டிடணும். மாட்டிட்டு இந்த அடாப்டரில் அந்த பென்ட்ரைவ் இல்லைனா கார்ட் ரீடர் இதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல்லே காமிக்கும் OTG அப்படின்னு. அப்படி காமிக்கும்போது அப்புறம் அதுக்குள்ளே போய் நம்ம இந்த கார்ட் ரீடர் இருக்கக்கூடிய இல்லைனா இந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த OTG அடாப்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கார்டு ரீடர் பென்ட்ரைவ் இது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல்லே மவுஸ் கீபோர்டு இந்த மாதிரி விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாமல் யாராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து OTG அடாப்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கார்டு ரீடர் பென்ட்ரைவர் மவுஸு கீபோர்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபோனில் OTG கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் மொபைலில் எதுக்கு மவுஸு கீபோர்டெலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு வேளை உங்கள் ஃபோனில் வந்து எப்போது டச் மட்டும் ஒர்க் ஆகும் போயிட்டுனா இந்த மாதிரி மவுஸ் இல்லைனா கீபோர்டை கனெக்ட் பண்ணியும் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்டர் தான். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு OTG அடாப்டரை நீங்கள் புதுசாக கடையில் வாங்குவீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 50 ரூபா கொடுத்து புதுசாக ஒரு OTG அடாப்டரை கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பழைய வேஸ்ட் மொபைல் சார்ஜர் ஏதாவது வீட்டில் கிடந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி ஒரு சூப்பரான OTG அடாப்டராக வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஐடியா வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலவே இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.